ஆண்டின் பொதுக்காலம் 18வது வாரம் செவ்வாய்க்கிழமை. நற்செய்தி பகுதி மத்தேயு பிரிவு 14 அருள்வாக்குகள் 22 தொடக்கம் 33 வரை. இது ஒரு மனிதன் தன் சிறு படகில் கடலில் பயணித்த கதை. அவன் கடலில் போய்க் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு புயலில் அவன் படகு அலைகழிக்கப்பட்டு மூழ்கும் நிலைக்கு போனது. அப்போது அந்த மனிதன் கடவுளிடம் வேண்டினான். அப்போது இயேசு அவனை நோக்கி நடந்து வருவதை அவன் தெளிவாக கண்டான். கடலில் எப்படி பேதுரு நடந்தார் என்பதை நற்செய்தியில் வாசித்து அறிந்த அவன், ஆண்டவரே, நீர்தான் என்றால் நான் தண்ணீரின் மீது நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்றான். அம்மனிதன் உயிர்காக்கும் கவசத்தை அணிந்து கொண்டு ராட்சச பேரலைகளுக்கும் கடுமையான கடல் கொந்தளிப்பிற்கும் இடையே இயேசுவை நோக்கி நடந்து வந்தான். அப்போது இயேசு அவனிடம், குறைவான நம்பிக்கை கொண்டவனே, ஏன் என் வார்த்தையின் மேல் ஐயம் கொண்டாய் என்று கேட்க, இயேசுவே, உம்முடைய வார்த்தையின் மேல் நான் சந்தேகமே படவில்லை என்று அவன் பதிலுரைத்தான். இயேசு அதற்கு அவனிடம், பிறகு ஏன் உயிர்காக்கும் கவசத்தை அணிந்து கொண்டு வந்தாய் என்று கேட்க, ஓ அதுவா, ஒருவேளை அது தேவைப்படும் என்பதால்தான் என்றான். பயம் நம்மை முடக்கி போடுகிறது. இன்றைய நற்செய்தியில் சீடர்கள் அனுபவம் வாய்ந்த மீனவர்களாக இருந்தாலும் புயலை கண்டு பயப்படுகிறார்கள், பதறுகிறார்கள். இயேசு கடலில் நடந்து வருவதை பார்த்து பேய் என்று அலறுகிறார்கள். அப்போது இயேசு நான் தான் என்று சொன்னதும் பேதுரு, நானும் கடலில் நடந்து உம்மிடம் வரவேண்டும் என்று விரும்ப இயேசுவும் அவரை அழைக்கிறார். அவர் தண்ணீரில் சில அடிகள் எடுத்து வைத்த பிறகு தான் தண்ணீரில் மூழ்க தொடங்குவதை உணர்கிறார். படகிலிருந்து இயேசுவை நோக்கி மகிழ்ச்சியுடன் நடந்து வருகின்ற போது இயேசுவின் மேல் பதிந்திருந்த அவருடைய பார்வை, அவருடைய கவனம் அவர் தண்ணீரில் மூழ்கத் தொடங்கும் போது சிதறுகிறது. காற்றில் கவனம் செல்கிறது. அவர் கவனம் இயேசுவின் மேல் இருந்தது வரை புயலில் நடுவில் நடந்து வந்தாலும் பயப்படவில்லை, மூழ்கவில்லை. எப்போது அவருடைய கவனம் இயேசுவிலிருந்து கடல் சீற்றத்திற்கும் சூறைக்காற்றுக்கும் மாறியதோ அப்போதுதான் தான் மூழ்கத் தொடங்குவதை அவர் உணர்கிறார். நாம் அனைவரும் பேதுருதான். வாழ்க்கை பிரச்சனைகளின் மத்தியில் நம்பிக்கை நாதரை நோக்கி நம்பிக்கையின் திருப்பயணிகளாக வாழ்கிறோம். எப்போதெல்லாம் இயேசுவின் மேல் உள்ள கவனம் குறைந்து வாழ்க்கை பிரச்சனைகளில், சிரமங்களில் நாம் அதிகம் கவனம் செலுத்துகிறோமோ அப்போதெல்லாம் பயம், பதட்டம், ஐயம் நம்மை சூழ்ந்து கொள்ளும். இறுதி வரை நாம் இயேசுவின் மேல் பதித்த பார்வையை, கவனத்தை நம்பிக்கையோடு நாம் எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும். தகப்பனும் மகனும் பிரம்பு நாற்காலி செய்வதற்காக பிரம்பு மரத்தை தேடி காட்டிற்குள் செல்கிறார்கள். கடினமான பாதையை கடைந்து ஒரு ஆழமான சிற்றோடையை கடந்து செல்ல வேண்டும். அப்போது அங்கே ஒரு தொங்கு பாலம் இருந்தது. அந்த தொங்கு பாலத்தில் நடக்க ஒரு கொடி உதவியாக இருந்தது. தந்தை முதலாவதாக அந்த தொங்கு பாலத்தில் அந்த கொடியை பிடித்து கொண்டே நடந்தார். பிறகு தன்னுடைய மகனை அழைத்தார். மகன் நடந்து கொண்டு வருகின்ற போது தான் கீழே விழுந்து விடுவோமோ என்று அவன் நினைக்கத் தொடங்கினான். கீழே பார்த்தான், ஆதாள பாலம். அவருடைய தந்தை அவனிடம் சொன்னார், நீ கீழே பார்க்காதே, மேலே பார். நீ கொடியை பிடித்து கொண்டு வருகிறாய்,
அந்த கொடியின் மேலே உன்னுடைய கவனத்தை செலுத்து, கீழே பார்க்காதே என்று சொல்லி முடிப்பதற்குள் அவன் அந்த தொங்கு பாலத்தை மகிழ்ச்சியுடன் கடந்து சென்றான். நாமும் நமது இதயத்தை, விருப்பத்தை கிறிஸ்துவின் மீது நிலைநிறுத்த வேண்டும். அவருடைய மீட்பின் கரம் நம்மை காக்கும் என்று நம்ப வேண்டும். இயேசு ஒருபோதும் நம்மை ஏமாற்ற மாட்டார். குறிப்பிட்ட வேளைக்கு, வாழ்க்கை முறைக்கு நாம் இன்னும் அதிகமான நம்பிக்கையோடு ஈடுபட வேண்டும் என்று இயேசு விரும்புவதால் அவர் நமக்கு அவருடைய அருளை அள்ளித்தருகிறார். எனவே எந்த நேரத்திலும் நம்முடைய பார்வை, இயேசுவின் மேல் பதிந்த பார்வை சிதறாமல் இருக்க வேண்டும். சிதறாமல் இருக்கின்ற வாழ்வு பதறாமல் வளமாக வாழும். அதற்காக நாம் மன்றாடுவோம். ஆமீன்.